டித்வா புயல் காரணமாக இலங்கை மிகப்பெரிய ஒரு பொருளாதார அழிவை சந்தித்திருக்கிறது. சுமார் 7 பில்லியனுக்கு மேற்பட்ட அமெரிக்க டாலர்களில் இந்த அழிவு கணக்கிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு பல நாடுகள் உதவிகளை மேற்கொண்டு வருகின்றன. இலங்கையை மீண்டும் இயல்பான கட்டமைப்பை நிறுவுவதற்காக அரசாங்கம் அதற்காக நிதியை சேகரித்து வருகின்றது. அரசாங்கம் பல்வேறு உதவி திட்டங்களை, நிவாரணங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது, அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்கின்றது. எனினும் அந்த உதவி திட்டங்கள் என்பது மக்களுக்கு கிடைக்கின்றதா? மக்களுக்கு அரசாங்கம் அறிவித்த திட்டங்களை அரசு அதிகாரிகள் வழங்குகின்றார்கள் இல்லை என்று மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் செல்கின்றன. அதன் பின்னர் அந்த உதவி திட்டங்கள் அந்த மக்களுக்கு கிடைக்கின்றன. ஆகவே அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி என்ற தலைமையில் வழங்குகின்ற அவருடைய கொடைகளை தட்டி பறிக்கின்ற செயற்பாடுகளில் அரசு அதிகாரிகள் ஈடுபடுகின்றார்களா? அரசாங்கத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துபவர்களான் அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இங்கு பாதிப்பில்லை, இது மலையக மக்களுக்கு செல்ல வேண்டியது, இது கிழக்கு மாகாணத்துக்கு செல்ல வேண்டியது. இங்கு கொள்கை முடிவுகளை எடுப்பது யார்? சாதாரண கிராம சேவையாளர்களா அல்லது ஜனாதிபதி, அரசாங்கம், அமைச்சரவை போன்ற மேல் மட்டமா? அரசாங்கம் கொடுப்பதை தட்டி பறிக்க வேண்டிய சூழல் கீழ்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு ஏன் ஏற்படுகின்றது? இந்த வன்மமான போக்கு என்பது இலங்கையை மீள் கட்டமைப்பதற்கு உதவக்கூடிய ஒன்றா? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. டித்வா புயல் காரணமாக இலங்கை மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்திருக்கின்றது. இந்த பேரழிவை அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் இதன் பாதிப்பை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் தனிய அரசியல் இருக்கின்றது என்று மட்டும் அர்த்தம் கிடையாது. இது ஒரு உண்மையான செயற்பாடு. எனினும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை விட வேண்டிய திணைக்களங்கள், அது தொடர்பான நிறுவனங்கள் ஒரு செயல்திறனற்று இருக்கின்றன. அதற்கு வளப்பற்றாக்குறைகள் இருக்கின்றன. அடுத்ததாக இயற்கை பேரிடர்கள் தொடர்பில் மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சரியான புரிந்துணர்வு இல்லை. ஒரு முன்னெச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற பொழுது அதனை மதித்து செயற்படுகின்ற சந்தர்ப்பமும் மக்களிடம் மிக குறைவாக காணப்படுகின்றது. இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அரசாங்கமும் இந்த விடயத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதில் ஓரளவு உண்மையும் இருக்கின்றது. அதனை ஜனாதிபதி ஏற்றும் கொண்டிருக்கின்றார். எனினும் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் இடம்பெற்றதன் பின்னர் உலக நாடுகள் பல இலங்கைக்கு உதவி செய்திருக்கின்றது. அது தொடர்பில் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பதற்காக ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டு அதில் அங்கு பணமும் மிகப்பெரிய அளவு சேமிக்கப்படுகிறது, உதவி தொகைகளாக கிடைக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கையினுடைய இந்த பேரழிவில் இருந்து காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய ஒரு பணத்தொகையினை உலக நாடுகளிடமிருந்து, வெவ்வேறு அமைப்புகளிடமிருந்து சேகரிக்க போகின்றது. ஆகவே இலங்கையினுடைய அடுத்த கட்டம் என்பது ஒரு நம்பத்தகுந்த வகையில் அமையும் என்று ஒரு நம்பிக்கை கொள்ளக்கூடிய சூழலில் அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்கின்றது. இது அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை ரீதியிலான முடிவு. இதுவரை காலமும் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இந்த அளவு தூரம் மிகப்பெரிய தொகைகள் என்பன எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் அறிவிக்கப்படவில்லை. இந்த அரசாங்கம் உண்மையில் எந்த அளவு தூரம் இந்த நாட்டில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, அந்த பாதிப்பிலிருந்து உண்மையாக ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் மீள்வதற்கு எந்தளவு தொகை தேவைப்படுகின்றது என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கின்றார்கள். எனினும் அதிலும் குறைபாடுகள் இருக்கின்றன. அதை கடந்து அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த நிவாரண திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைகின்றதா என்பதுதான் இங்கிருக்கின்ற பிரதானமான கேள்வி. அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு நிவாரண திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது, அறிவிப்புக்காக வெளியிட்டிருக்கின்றது. எனினும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்பது அரச அதிகாரிகளிடம் இருக்கின்றது. அரச அதிகாரிகள் அதனை முழுமையாக செயற்படுத்துகின்றார்களா என்று பார்த்தால் அரச அதிகாரிகள் வன்மமாக செயற்பட ஆரம்பிக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் பாதிப்பு இல்லை, இந்த குடும்பத்திற்கு இந்த உதவித்தொகை வழங்க வேண்டிய தேவை கிடையாது, இவர்கள் இங்கு இருப்பதில்லை, இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்படவில்லை, சாதாரணமாக தண்ணி தான் வந்து சென்றது, அதற்கு இந்த 25,000 ரூபாய் தேவையற்றது, அதனை இவர்களை ஈடு செய்ய முடியும், எல்லா வீடுகளிலும் தான் மழை பெய்தா தண்ணி வருது, ஆகவே இவர்களுக்கு இந்த நிவாரணம் கொடுக்க வேண்டுமா என்ற அடிப்படையில் அரசு அதிகாரிகளுடைய கருத்துக்கள் அமைகின்றது. குறிப்பாக கிராம சேவையாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுடைய
கருத்துக்கள் என்பன. மழை பெய்தா தண்ணி வரந்தானே, தண்ணி வந்தால் அந்த வீட்டுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணுமோ? இதுக்கு முன்னதான் இப்படி மழை பெய்திருக்கு, அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்க இல்லையே. உண்மையிலேயே பாதிப்புன்றது மலையகத்துக்கும் கிழக்குக்கும் முல்லைத்தீவுக்கும் கிளிநொச்சிக்கும் தான், யாழ்ப்பாணத்துக்கு இல்லை. யாழ்ப்பாணத்துக்கே இவ்வளவு பெரிய உதவித்தொகை? இப்படியான மனநிலையில் கிராம சேவையாளர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. இதனை வாட்ஸ்அப் குழுக்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரச சுற்று நிறுவனங்களுக்கு ஏற்பத்தான் நாங்கள் கையொப்பம் வைக்க முடியும், பரிந்துரைகளை முன்வைக்க முடியும். அரச சுற்று நிறுவனங்களில் மிக நுணுக்கமான பகுதிகளாக இந்த பகுதிகள் இருக்கின்றன. ஆகவே இவர்களுக்கு இந்த விடயம் வழங்க முடியாது என்ற அடிப்படையில் இவர்களுடைய கருத்துக்கள் அமைகின்றது. உண்மையில் அனுர அரசாங்கம் வழங்குகின்ற இந்த நிவாரணங்களை தட்டி பறிக்கின்ற செயற்பாட்டினை மட்டுமே இந்த அரசு அதிகாரிகள் மேற்கொள்ளுகின்றார். இலங்கையின் ஊழல் நிறைந்த ஆட்சி என்பது தனிய அரசாங்க அமைச்சரவை அரசியல்வாதிகளை மட்டும் குறிப்பிடுவதில்லை. அரச அதிகாரிகளும் இலஞ்சம் ஊழல் என்பவற்றில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதில் மிகப்பெரிய பங்கு என்பது அரச கீழ்மட்ட அதிகாரிகளுக்கும் இருக்கின்றது. ஒரு அரச அதிகாரி நிவாரணங்களில் மோசடி செய்யவில்லை, எந்த ஒரு நிவாரணங்களிலும் எங்களுக்கு மோசடிகளுடன் தொடர்பில்லை என்று கூற முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாடு இந்த அளவு தூரம் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தில் சிக்கி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு கிடைக்கின்ற, கஷ்டப்பட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற இந்த நிவாரணங்களை நீங்கள் ஏன் பறிக்க முற்படுகிறீர்கள்? உங்களுக்கு ஏன் இந்த வன்மமான போக்கு? அரசாங்கம் வழங்குகின்றது என்றால் அதனை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் உங்களுடைய பொறுப்பு, அதுதான் உங்களுடைய கடமை. ஒவ்வொரு காலப்பகுதியிலும் மழை பெய்கின்ற பொழுது விவசாயம் அழிவடைகின்றது. பல்வேறு மக்களினுடைய வீடுகள், நிலங்கள், அவர்கள் வைத்த பயிர்கள் என அழிவடைகின்ற பொழுது அது தொடர்பில் நீங்கள் இந்த பிரதேசத்தில் அழிவடைந்திருக்கின்றது, இதற்கு நிவாரணத்தை வழங்குங்கள் என்று அரசாங்கத்திடம் கூற முடியுமா? அரசாங்கம் நீங்கள் கூறியதன் அடிப்படையில் கொள்கை முடிவுகளை எடுத்து அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து உண்டா? இது கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கின்றதா? ஏன் அரசாங்கம் வழங்குகின்ற இந்த நிவாரணங்களை தடுப்பதில் இந்த அளவு தூரம் முழுமூச்சாக இருக்கின்றீர்கள்? ஜேவிபியினுடைய கட்டமைப்பு என்பது தற்பொழுது என்பிபி என்று அரசாங்கம் என்று கூறினாலும் ஜேவிபியினுடைய கட்டமைப்பு என்பது ஜேவிபி கட்சி, குறிப்பாக புலவத்தையில் தான் அரசாங்கத்தின் அதி உச்ச முடிவுகள் எடுக்கப்படுகின்றது. என்பிபியினுடன் அல்லது ஜேவிபியினுடைய மத்திய குழுதான் அரசாங்கத்தினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கின்றது. இதனை ஜேவிபியினுடைய செயலாளர் டெல்வின் சில்வாவும் சமீபத்த காலத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அரசாங்க அதிகாரிகள் சரியான முறையில் செயற்படுகின்றார்களா இல்லையா என்பதில் கவனம் கொள்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு ஜேவிபி உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது, என்பிபி உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது. ஜேவிபி அல்லது என்பிபி அல்லது வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்றது. நிவாரணங்கள் வேண்டாம், நிவாரணங்கள் மக்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்று கூறுவதற்கு மட்டும் அரசியல்வாதிகள் முனையக்கூடாது. அதற்காக ஒரு இடத்தில் இல்லாத ஒன்றை குறிப்பிட்டு மிகப்பெரிய அளவில் நிவாரணம் வழங்கப்படுகின்றது என்று கூறி ஒரு மோசடி இடம்பெறுவதை ஊக்குவிக்குமாறு நான் கூறவில்லை. நான் கூறுவது பாதிக்கப்பட்ட மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சென்றால் அந்த உதவித்தொகை கிடைக்கின்றது என்றால் அந்த இடத்தில் பிழைவிட்டது கிராம சேவையாளர் தானே. ஆகவே கிராம சேவையாளர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிழைவிட்டால் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சென்று நாம் மீண்டும் அந்த உதவியினை பெற்றுக்கொள்ள முடியும். இது யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கின்றது. ஆகவே அரசாங்க அதிகாரிகள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களில் அரசாங்கத்தை தொடர்ந்தும் குற்றம் சொல்வதாக இருக்கக்கூடாது. அதே நேரம் பிற அரசியல் கட்சிகளும் தொடர்ந்தும் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை விமர்சனம் செய்வதாக இருக்கக்கூடாது. இந்த நிவாரணங்களை மக்களிடம் முழுமையாக கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்றது. இதனை திறன்பட மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த நாட்டை இந்த பெரிய அழிவிலிருந்து, இந்த மக்களை இந்த பெரிய அழிவிலிருந்து மீட்டெடுக்க முடியும். மழை தொடர்ந்து 10 நாள் 15 நாள் தொடர்ந்து பெய்கின்றதென்றால், மிகப்பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்படுகின்றதென்றால் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக வெள்ளத்துடன் தொடர்பட்டவர்கள் மட்டுமென்ற சிந்தனையில் இருக்காதீர்கள். அங்கு நாளாந்த கூலிக்கு செல்பவர்கள், எந்த வேலைக்கும் செல்ல முடியாத சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் நிவாரணங்களை பெற்று குடும்பம் நடத்தாமல் எவ்வாறு குடும்பத்தை நடத்துவது? யாரிடம் சென்று கடனை பெற்றுக்கொள்வது? யாரிடம் தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான உதவியினை பெற்றுக்கொள்வது? அந்த இடத்தில் வரியை செலுத்துகின்ற பொழுது அரசாங்கம் வழங்குகின்றதுதான் இந்த நிவாரணம். ஆகவே கூலி தொழிலாளர்களாக இருப்பவர்கள், சமூகத்தின் அடிவிளிம்பில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த நிவாரணம் என்பது கட்டாயமானது. அது வாங்கி அதனை பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை
கடந்து செல்ல முடியும், இந்த அனர்த்தத்திலிருந்து மீண்டெழ முடியும். இதனை பறிப்பதை ஒரு நேர்மையாக அரசு அதிகாரிகள் முன்வைப்பது, அதனை ஒரு பிரச்சாரமாக சமூக வலைத்தளங்களில் கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு அபத்தமான செயற்பாடு. இந்த நாடுகளில் மக்களுடைய உரிமைக்கும் மக்களுடைய வறுமைக்கும் மிகப்பெரிய புரட்சிகளுக்கு தான் சமூக வலைத்தளங்கள் உதவி செய்திருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களிடத்தில் இருக்கின்ற சமூக வலைத்தளங்களினுடைய போக்கு என்பது நிவாரணங்களுக்கும் அடிமட்ட மக்களுக்கும் எதிரான ஒன்றாக இருக்கின்றது. சற்று விசித்திரமானதாக இருக்கின்றது. அனுரகுமார வழங்குகின்ற அல்லது அரசாங்கம் வழங்குகின்ற இந்த நிவாரணங்களை அரசு அதிகாரிகள் வன்மம் கொண்டு தட்டி பறிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.